திருமால் வளர்பதமே தினம் தினம் நினை மனமே நாராயணா நமோ நாராயணா. திருமால் வளர்பதமே தினம் தினம் நினை மனமே திருமால் வளர்பதமே தினம் தினம் நினை மனமே இருவினைகள் அகன்று இருவினைகள் அகன்று இருவினைகள் அகன்று இன்பத்தானை தருமே இருவினைகள் அகன்று இன்பத்தானை தருமே பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா நமோ நாராயணா. அலைமகனாம் தேவியை அணிந்த மணி மார்பா அறிவோ நமோ நாரணா மந்திரத்தில் தலைவா அலைமகளாம் தேவியை அணிந்த மணி மார்பா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தில் தலைவா தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த மகள் தலை தோங்க தசவதாரம் தந்த தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா நாராயணா நாராயணா. நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா இளங்கர பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கலக பிரியா நாரதாயினும் பன்றதை பெற்றவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவகி ரதமொழி செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அடிச்சு நித்திய காரியங்களை முடித்துக்கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவில் வெள்ளி தந்தை சொல்லி மிக்கதொரு மந்திரம் வெள்ளி என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்று ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியும் அடையக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படிபோண்டு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பால் அரசரோடு தம்மை சரியாசன வைத்ததாயே போற்றுதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்று மச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது பாட்டன் பரந்தாமணி பணிந்து கையிலேயே சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிரவலாகிய நீர்மலை வேணியன் அடைகள் சோதியன் அம்பல தாடுவாள் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கு திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கணக்கு எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வளம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் அண்ணன் தக்கலினை சாபத்திற்கணங்க எனது சிரமமாகப்பட்டது 1000 சுக்கராக கும்புறேன் போதும் வர்ற கடுப்பு உங்க 4 பேரை நாளை மண்டையை புழக்க போறேன்டாப்ப வர்ற கடுப்புக்கு 4 பேரை 400 வருஷம் ஆமையை சபிக்கலாம் இருக்கேன். சமைச்சா சாப்பிட போறோம்லையா இது ஆமையவா 2 பிளேட் சேர்த்து கொடுங்க ஆமையை அப்புறமே சபிச்சிருவேன்றேன். ஏன் என்னுடைய சிரமமாகப்பட்டது வெடிச்சிருந்த அந்த வசதி ஆர்வமாய உங்களுக்குலாம் அப்புறம் ஆமா ஏசாமி தினைக்கு சொல்லி ஒரு நாள் கூட வெடிக்க மாட்டேங்குது இல்ல தினைக்கு சொல்றேன் ஒரு நாள் வரை வெடிக்க மாட்டேங்குது. ஆமா ஏன் அவ்வளவு ஆர்வமா இருக்கியே மண்டை வெடிக்கிறதுல நாங்க அதுக்கு இத்தனை அடியல் அடிக்கிறோம். அப்படி ஒருவேளை மண்டை வெடிச்சு மேல போனா கூட தனியாலாம் போக மாட்டேன். வேற முதல்ல உங்க 4 பேரும் தூக்குறதே எங்க 4 பேரும் விட்டு போறீங்களா? ஆமா இன்னைக்கு மட்டும் என் தம்பி விட்டுரும். ஏன் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் தம்பி அவர்களுக்கு பெண் குழந்தை வளர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். அதனால அவரை மட்டும் விட்டு மிச்சம் 3 பேரை உங்களையும் தூக்கலாம் இருக்கேன். சரி நாங்க வரதெல்லாம் சரிதான். எதுக்கு நாங்க இங்க அவன் நான் பாடுறேன் இங்க போய் வாசிக்க வாங்க. நாங்க பாடுறத வாசிக்க சரி அப்ப அங்க நாடகம் பாக்குற ஆள் வேணும்ல. நியாயமான பேச்சு ரசிகர் இல்லாத அழகும் தமிழும் சிறப்புமா? ஆமா சிறப்பையே. அதனால நம்மளால போட்ட குத்தத்துக்கு மொத்த பேர் இன்னைக்கே தூக்குறோம். எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமா இன்னைக்கே அனைவருக்கும் புண்ணியத்தை மாதிரி கொடுக்கலாம் இருக்கேன். அதான் சரி. ஒரு பக்கம் இருந்தாலும் இடத்திலே யாரை பணிந்தாள் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தாள் திகட சக்கர சமூகம் வைத்தால் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரி விகட சக்கர வைப்பதை போற்றுவோம். போற்றுவதற்குரிய ஆதிபத கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தினை தொடரலாம். நாராயணா அத்திமுகத்தனே 5 கரத்தனே சித்தி
சித்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நாள் தொழுதே கதி எனக்கு நீ என்றி வேறு யாரோ. அஞ்சு கரங்களே அபயங்களே, அஞ்சு கரங்களே அபயங்களே, கஜமுகன் வீழியில் காருண்யமே, கஜமுகன் வீழியில் காருண்யமே, அருளும் பாதம் சரணங்களே எல்லோரும் அஞ்சு கரங்களே அபயங்களே, அஞ்சு கரங்களே அபயங்களே. யானை முகத்தோடு நம்மை காப்பவள், தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள், தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள். மத யானை முகத்தோடு நம்மை காப்பவள், தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள், ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவள், ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவள், அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவள், அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவள், மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார், மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார், அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அஞ்சு கரங்களே அபயங்களே, அஞ்சு கரங்களே அபயங்களே. ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே, ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே, ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே, ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே, ஆரம்பமே அறிவின் கணநாயகா, ஆனந்தமே அறிவில் கணநாயகா, அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா, கரிமுக குருதேவன் திருவுளம் கனினாலே, கரிமுக குருதேவன் திருவுளம் கனை காண அறியாத சிறியேனை தினம் பாட வைத்த அஞ்சு கரங்களே அபயங்களே, அஞ்சு கரங்களே அபயங்களே, கஜமுகன் வீழியினில் காருண்யமே, கஜமுக விழியினில் காருண்யமே, அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபயங்களே. ஆதிமுதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தினை தொடர்ந்து விட்டாலும் கொண்டு எங்களுக்கெல்லாம் இந்த நல்ல வாய்ப்பினை வாரி வழங்கிய மாபெரும் கிராமமாகிய பழைய பாளையத்தை சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தினை பிரார்த்தனை நாடகமாக நடாத்தக்கூடிய மரியாதைக்குரிய அத்தனை குடும்பத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்குமே நாடக கலையினையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்குமே மனமார்ந்த சிறந்தாழ்ந்து நன்றியும் வணக்கத்தையும் மனதாறு இந்த மாபெரும் மேடையிலே உரித்தகை கொண்டு எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்த பிறகு மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இரண்டு ஜோதி புலம்பதொரு மேனியாகி கருணைக்கொரு முகங்கள் ஆறும் கரங்கள் படிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தால் உதித்தன உலகம் ஐயர் என்ற போற்றுதலுக்குரிய என்னது கொண்டை நீ கொண்டை தள்ளிவிடாப்பா என்னது சரபண்ண வீணையில் கூட மாட்டிக்கிறேன் நல்லா நானே கொண்டையில் ஒட்டு போட்டு வச்சு வச்சிருக்கேன் உள்ளதே அவுத்து விட்டுறாங்க மாற்றம் இந்த ஒன்னே வந்து வச்சிருக்கேன் வீணையில் வச்சுட்டேன் அப்படி இருக்கட்டும். அந்த அடிப்படையில் முருகப்பெருமானை பணிந்து கழகத்தினை தொடர வேண்டும். காரணம் என்ன? தவறு செய்தது தன்னுடைய வாகனமாகவே இருந்தாலும் கூட பாரபட்சம் பார்க்காமல் தன்னனை வணங்கினார் முருகப்பெருமான். எப்படி ஒரு சமயத்தில் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக எம்பெருமான் மகாவிஷ்ணு என்னுடைய தந்தை பிரம்மனும் செல்கின்றார்கள் கையிலை மலைக்கு.
அப்படி சென்று விட்டு திரும்பி வருகிற பொழுது அவர்கள் சென்றிருந்த வாகனமாகப்பட்ட கருடனையும் காணோம், அன்னப்பறவையும் காணோம். சரி, என்ன காரணமாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் அப்பதான் முருகப்பெருமானுடைய வாகனமாகப்பட்ட மயிலாகப்பட்டது ஒரு தவறான உபதேசத்தின் காரணமாக கருடனை விழுங்கிருச்சு, அன்னப்பறவை விழுங்கிருச்சு. கோபம் கட்டார் முருகப்பெருமான். எப்போ என்னுடைய அனுமதி இல்லாமல் இப்படி அறிவு இழந்த செயலை நீ செய்ததாலே அறிவிழந்த பாறையாக போவாய், குன்றாக போவாய் என்ற சாபத்தை விளங்கினாரா முருகப்பெருமான். அப்படி சாபம் பெற்று மயிலே இன்னைக்கு பூலோகத்தில் குன்றக்குடின்ற ஒரு அற்புதமான மலையாக விளங்குகிறது. அதனால தான் சொல்லுவாங்க, காலம் அறிவான் கருணை உரிவான் குன்றக்குடியான். 1000 கோடி மன்மதருக்கு இணையான அழகு பொருந்திய அந்த குன்றக்குடி அழகனை பணிந்து கழகத்தை தொடர வேண்டும். நாராயணா, அதற்கு முன்பாக ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? சத்தத்தை வைத்து கழகத்திற்கான வழிகள் ஏதும் கிடைக்குமா கவனிக்கலாம். நாராயணா, என்ன சோ ஆளுசு அருமையான ஒரு காணம். சரி, 2 பெண்கள் சோப்பட்டாக, ஏன் அந்த கோமாளி வாயை திறக்க மாட்டாரா? போட மாட்டார். எனக்கு தெரியும், திமிரு மண்டகனம் தலையில கிருன்னு ஏறிக்கிச்சு. நோட்டீஸ் படிக்கல, கேட்டீங்களா? கேட்கலையா? கேட்டுச்சு. நாரதர் மாமா, பப்பு கருங்குளத்து மாமா, ஜெயமாதே மாமா எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அசிங்கப்படுத்துற என்ன இருக்கு இதுல? வேற பொண்ணை கட்டுறாராம். வயசு என்ன? நானே இப்பதான் கஷ்டப்பட்டு யூகேஜி சேர்த்திருக்கேன். அது நான் கூட பொண்ணு எடுக்கிறோம். சரி, அவர் பையனுக்கு எடுப்பாப்பல் போல நினைச்சேன். நான் நாடகத்துறைக்கு 10 வயசுல வரும்போது அப்பவே அந்த ஆள் கல்யாணம் மாப்பிள்ள. நான் சொல்லிட்டேன் உனக்கு என்னையே மாமாரா சாமி, நான் பேசுறேன் உனக்கு 7 கிழமை வயசு சரிச்சு எப்போ போய். சரி, வரட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன் சரி வாயை திறக்க மாட்டாரு எனக்கு தெரியும். ஏன் திறக்க மாட்டாரு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எதுக்கு திறக்கணும்? எதுக்கு திறக்கணும்னா கதை அதுதானே. உங்க மாதிரி பல ஆளை பார்த்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டாப்ல? இல்ல பயப்படணும் எந்த அவசியம் கிடையாது. வந்தியே உன் வேலை என்ன? நான் பயப்படனா உனக்கு சரிக்கு சம நான் புராணம் பேச போறேன்னா? இல்ல நான் புராணம் பேசுறேன் நீ எனக்கு சரிக்கு சமமான ஆளா நீ? இல்ல நான் தர்க்கம் பண்றதுக்கு வள்ளியாக இருக்காங்க, ராஜபாட்டு இருக்காப்புல, போய் போய் பப்புனுக்காரன்ட்ட போய் நான் தர்க்கம் பண்ண போறேன். நீங்க பேசி பாருங்க, எது வேணாலும் பதில் சொல்லுவாப்ல. அது இந்த கதையில பிள்ளை இப்ப நடக்கல, முன்னாடியே நடந்துருச்சு. என்னது? ஒரு வள்ளிக்கு ஒரு வேலை என்ன கதையில பிள்ளையை சொல்ல வரேன். வள்ளியாகப்பட்ட உங்களுக்கும் நாரதர் எனக்கு தர்க்கம் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குல்ல. அதுல வந்து நீ 1000 விஷயம் பேசுங்க, யாருக்கு எந்த பஞ்சாயத்து இல்லை. வந்தமா திருப்பரங்குன்றத்தில் பாட்டை பாடினமா, நல்ல பாட்டு, சுஜிலாமா பாட்டு பாடிட்டு போக வேண்டியதானே. அதுக்குள்ளே பிரிச்சு வினயம் பண்றாங்களாம். எதுக்கு திருப்பரங்குன்றம்? ஏன் தென்பரங்குன்றமா இருந்தது திருப்பரம் மாறிச்சு? ஏன் திருத்தணியில் எதிர் வைக்குது? தேவையா உனக்குமா? சரியான ஆளா இருந்தா லிட்டில் சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் கேட்டாங்களா? ஏன் உனக்கு என்ன ஊர்ல கொடுத்துருக்க லேடி சூப்பர் ஸ்டார் பாட்டான்? திருப்பி நாங்க எப்ப நீ நல்ல பொம்பளையா இருந்தா எங்க ஏங்களுக்கு நீ பதில் சொல்லுன்னு நான் சொல்லி வச்சுட்டேன். அதையும் வச்சுட்டீங்களா? பதில் சொல்லணும்ல, நான் தான் கவனிக்கலையா? சரி, நியாயமான பேச்சு. திருப்பரங்குன்றம்ன்றது இப்ப உள்ள பேர் இல்ல, தென்பரங்குன்றம் தான் பேருன்னு. சரி, என்ன காரணம் நான் சொல்றேன். எங்க அந்த அம்மா எதிரொலிக்கும் சொன்னாங்க? திருத்தணி மலை மீது எழுது. சரி, திருத்தணின்னு சொல்லிட்டிய. கோபத்தை முருகப்பெருமான் சூரனை இழைத்த கோபத்தை தணிக்கை அமர்ந்த மலை தான் திருத்தணிக்கை மலை. அப்படி கோபத்தை தணித்ததான் திருத்தணிக்கின்ற மாதிரி இன்னைக்கு திருத்தணியா இருக்கு. ஏன் அப்ப அதுக்கு உண்மையான பேர் இல்லையா? திருத்தணிக்கு உண்மையான பேரு அது என்னன்னு அந்த அம்மா லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லுவாப்லையா? சரி, அதை கூட விடுங்க. எல்லா கோயிலுக்கும் முருகனை பார்க்க போனோம் அப்படின்னா அந்த சிலையாகப்பட்டது கொஞ்சம் உச்சப்பட்டா கூட அதை கருவறையிலேருந்து நீக்கிடுவாங்க. ஆனா இன்றைக்கு திருத்தணி முருகனை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இடது மார்பில் ஒரு பள்ளம் இருக்கும். ஒரு முருகன் சிலை செயலை செய்யும் போது ஒருவேளை அந்த செதுக்கின ஒளியால பல்ல விழுந்தா தூக்கி தூர போட்டுருவாங்களே. கருவறையில் இருக்கக்கூடிய முருகன் சிலையுடைய இடது மார்பகத்துல பள்ளம் ஏன் வருது? ஏன் வருது? லேடி சூப்பர் ஸ்டார் ஏன் வந்து சொல்லணும்? அவங்களுக்கு போட்டுக்கிற அந்த கேள்வி இல்லைன்னா நான் சந்திக்க என்ன வரமாட்டேன்றது. நீ சந்திக்க வந்தையில இப்ப நான் சந்திக்க மாட்டேன், பொட்டி துடி தோறம் சொல்லி நடந்து போகட்டும். அதுக்கு தயாரா இருப்பாப்லையா? சரி, பாத்துக்கிறோம், ஒன்றும் பஞ்சாயத்துல அது கூட பிரச்சனை இல்லை. சரி, இந்த கோமாளி வாயை திறக்கணுமே, அதுதான் வாய்ப்புல பாருங்க. ஏன்னா அடுத்த சந்திப்பு வள்ளியோட இல்ல, கோமாளியோட. சொல்ல மாட்டேன் எல்லாம் இவ்வளவு கிருத்துருவம் மண்டையா இருந்தா என்ன செய்யறது? அவனுக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியும். சரி, அதான் முதல்ல முருகனை கும்பிடுவான். அந்த முருகனை கும்பிட்டதுக்கு அப்புறம் அவர் நீங்க சொல்றதை நான் நம்ப மாட்டேன். அவர் நல்ல மனுஷன். அதனால கண்டிப்பா இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போடுவார்னு நான் நம்புறேன். சரி, ஆகையினாலே முருகப்பெருமானை ஒருமுறை பணிந்தால் எப்படி வணியலாம்? என்ன முக்கால் பண்ணிக்கிறது யாருன்னு பாருங்க. அந்த வாழைப்பழம் வேணுமா? இதுதான் நியாயமான ஒரு மனிதருக்கு எடுத்து. மருங்காவரி மகாராசுக்குள்ளும் ஒரு மனித தன்மை உண்டு போல. மகிழ்ச்சி. இப்ப ஏன்னா பாட்டு முடிஞ்சக்கப்புறம் கேட்கலாம் மாட்டேன், பாட்டு ஆரம்பத்துக்கு கேட்க சொல்றாப்ல நல்ல மனிதர். ஆக ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா கவனிப்போ. நாராயணா என்ன உள்ள கேக்குது? உள்ள பெண்கள் சத்தம் கேட்குமே. நான் கேட்டது இந்த கோமாளி சத்தம் போடுறதுக்கு. நாராயணா
அட நாராயணனா ஏன் நாராயணன் இல்லப்பா, நான் கும்புற சாமியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி நீங்க போடுங்க நாராயணா. இதை சொல்றதுக்கா நீ மங்கட்டி மங்கடி அவ்வளவு வேகமா நீ வந்த நின்ற வர முடியாது போயாமா. அதான் நான் எவ்வளவு ஆனவா. ஏன் போட முடியாது போயான்னா உள்ள உட்காந்து உனக்கு களை பிடுங்குற வேலையா உனக்கு? 4 பாட்டு ஒன்று 6 பாட்டோடு படிக்கிறேன். இவன் எங்கே இது முக்கியமான வேலைக்கு எதுவும் புரியலா? இல்லை உட்காந்துருக்கேன். ஏன் தெரியல என்ன நடக்குன்னு, என்ன நடந்துட்டு இவர்கள் தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். நான் கதையை நடத்துக்கு இந்த கோமாளி சத்தம் போட சொல்லி அவ்வளவுதான் போராடிக்கிட்டு இருக்கேன் பாட்டை பாடியா. சரி அதை பத்தி ஒன்று பட்சத்தில் சரி வணங்க வேண்டும் முருக பெருமானி. குன்றக்குடி ஊர் அழகா, குன்றாடும் வீடு அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா, திருமுகம் பார்ப்பழகா, திருப்புகழ் கூப்பழகா, கண்ணக்கள காப்புகள் அழகா, அங்கே வந்தாட் காவடி அழகா, மயிலின் இறகு அழகா, அது பழகும் நடையும் அழகா, அழகு எல்லாம் அழகா, இங்க முருகன் போல அழகா, மலரா இளவா அழகா, மலைவாழ் குமரன் பேரழகா, குன்றக்குடி ஊர் அழகா, ஆடு தேர் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. ஏறெடுத்து பாடுபட்ட உழவரின் கை அழகா, பூவெடுத்து உன்னை படைத்த பொருள்மணி கதிரழகா, அறுவடை தொடங்கும் நல்ல மாசம் இங்கு தை அழகா, தரிசனம் காண வந்த தைப்பூச நாள் அழகா, முருகன் கோவில் அழகா, அதை வழங்கும் வாழ்வு அழகா, தூக்கும் காவடி அழகா, அதை சுமக்கும் தோள்கள் அழகா, மலரா இளவா அழகா, மலைவாழ் குமரன் பேரழகா, குன்றக்குடி ஊர் அழகா, குண்டாடு வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. மக்கள் குடி காத்து வந்த மன்னர் குடி மலை அழகா, பிறப்பனை கை பிடிக்கும் பிறக்குயில் மொழி அழகா, குன்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா, கோடி கொடி பறக்கும் அந்த குண்டேறு படி அழகா, படிக்கு படி அழகா, அது பாடி நடப்பதழகா, காவடி ஆடுது அழகா, அதை காண விளைந்தவர் அழகா, பொழுதா இரவா அழகா, பொண்டு சிந்தும் ஒளி அழகா, குன்றக்குடி ஊர் அழகா, கொண்டாடு வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. பெருமான் முருகப்பெருமானை மணிந்து கழகத்திலே தொடர்ந்து விட்டாலும் கூட இப்பொழுதாவது அந்த கோமாளி வாயை திறக்கிறாரா கவனிப்போம். நாராயணா நாராயணா. அட நாராயணா. ஏன் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மன்னங்களை விட்டு மறையாது. ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா பாடல் ஒன்று பாடவும் இப்படிக்கு அருமையன்னார் சசிகுமார் அவர்கள், எஸ்டி தர்மராஜ் அருமையன்னார் அவர்கள் இணைந்து ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அருமை அன்னார் அவர்கள் மனமானது நன்றி நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விஜயகாந்த் படத்தை ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மாலை ஒன்னை தேடுது
ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. ஒரு வண்ணக்கு காது கொருகாடு நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தட்டி தவளும் தங்கச்சிவிலே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே சந்தித்ததும் சிந்தித்ததும் திட்டித்திட யாரோடு எங்கு எனக்கு என்ன பேச்சு நீதான கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே. சாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் கண்ணில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கண்ணன் மன்னன் ஒரு கண்ணன் என காரில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமன் மகனோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ தித்தித்திட அம்மாடி நீரா இல்லாத நானும் பெண் வாழ்ந்தாக வேண்டும் பாவா கண்ணே. சாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கீர்த்தியாச்சு பொன்மான மான ஒண்ணு தேடுது. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. காத்தாடி போலாடுது. காத்தாடி போலாடுது. கேப்டன் அவர்கள் புகழ்பாடு வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மனவானது சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மனதாறு இந்த மாபெரும் மேடையிலே உறுத்தாக்கி கொண்டு ஆக நீங்க சொன்னீங்க அவர் சோப்போட மாட்டார்னு. ஆமா, பாடிய பாடலுக்காக பழைய பாளையம் அருமை ஐயா பி முத்துக்கருப்பன் ஐயா அவர் சார்பாக பாடிய கேப்டன் ஐயா புகழ் பாடியதற்காக ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அருமை ஐயா அவர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் மனதார உறுத்தாக்கி உண்டு. ஆக அந்த கோமாளி சோ போட மாட்டார்னு நீங்க சொன்னீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எதுக்கு போடணும் அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாம் தெரியும்னா புரியல எனக்கு. அத்தனை புராணம் தெரியும். எல்லாமே உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும்? என்ன கேக்குறீங்களா? 18 புராணம் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதானே? இருக்கிறது அம்புட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவருக்கு எத்தனை தெரியும்? அவருக்கு 21 புராணம் தெரியும். 21? ஆமா, 21 புராண கணக்கே இல்லையே. அவர் பேச போறாரு. சரி தொலைறாரு. நீங்க 50 காப்பியை நான் படிச்சிருக்கேன். அவருக்கு 70 காப்பியம் தெரியும். 70 காப்பியவா? ஆமா. ஏங்க 70 காப்பியன்னு ஒரு கணக்கே இல்லைங்க. உங்களுக்கு தெரியல, அதுக்கு என்ன பண்றது? சரி விடுங்க. 3 இதிகாசங்களை படித்திருக்கின்றேன். அவருக்கு 7 இதிகாசம் இல்ல, 5 இதிகாசம் தெரியும், 8 தெரியும். என்ன எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. தலையில வரும், அப்புறம் மாறும். எனக்கு இதையெல்லாம் சொல்லுங்க. உங்களை சொல்லுங்க, நான் நியாயமா ஏத்துக்கிறேன். என்னது? உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமை வேறு மாதிரியானது. பாய்ஸ் கம்பெனியில முறையான பாடல் படிச்சவர், எல்லா கதை பாடல் தெரியும், கதையை முறையா நடத்த தெரிஞ்சவர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. சரி, நான் மனசார ஏத்துக்கிறேன், நான் கதை நடத்துறேன். இந்த மருங்காபுரி யாருக்கு தெரியும் சொல்லாதீங்க சாமி. பக்கத்தூராண்டா நீங்க அசிங்கப்பட்ட ரொம்ப அவசியம் எனக்கு. ஏன் இந்தாலு சிங்கத்தை சீன்றிய பட்டமங்கலம் ஏன் பக்கத்து ஊருங்க, அங்கேயும் வந்து சரி இன்னைக்காச்சும் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த மருங்க ஜெயமாதே மாமா நாரத மாமா சொல்லாதையான்னு வீம்புக்கு சொல்றாரு கண்டாலு. அதுக்காக தான் நீங்க ஏன் பக்கத்து ஊர்ல அப்ப ஏன் வன்மத்தனை தீக்கிறதா இல்லையா? இல்ல சாமி, மருங்காபுரிக்கு அதுக்கு ஒரு பெரிய பேர் இருக்குல்ல. இருக்கட்டும்ங்க, விட மாட்டாப்ல. அந்த ஒரு சில பேர் ஊரு பேரை கெடுக்கவே வருவாரு. யாரு? என் மாமா அப்படி இல்ல, அப்படிலாம் கிடையாது. ஊரு பேரை காப்பாத்துறாப்ல. தம்பி பேரை காப்பாத்திரும். ஆனா திமிரு பட்டு ஏன் கேக்குறேன்? அது இருக்கதான் ஒரு நாரதர் கேக்குறேன் சோபடியானு போட மாட்டேன்னா நான் தான் சொல்லிட்டல. சாமி இங்க பேசக்கூடாது, நேரம் வந்ததுக்கு அப்புறம் பேசி பாருங்க. நேரம் வந்தா கூட என்ன கேள்வி வேணாலும் கேட்டு பாருங்க. எல்லாரும் என்னைய விட்டு எல்லாரும் என்னைய உள்ள வச்சுட்டு பேசுறாங்க. அது மட்டும் நியாயம். இது நியாயம் இல்லையா? இது நியாயம் இல்ல.
சரி இருக்கணும், உங்க வார்த்தையை மதிச்சு நான் தான் சொல்றேன் சாமி, என்ன கேள்வி வேணாலும் எங்களுக்கு பதில் சொல்லுவாப்ல. சொல்லுவாரா? சொல்லுவாரு. சத்தியமா? சத்தியமா. என்னங்க இவ்வளவு நம்பிக்கை வர்றீங்க அவன் மேல? வேற நம்பிக்கை இருக்குல்ல என் தம்பி மேல. சரி பாத்துக்கிறேன். அப்படி என்ன விவரங்களை அவர் படித்திருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முறை சற்று பழமையை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? மேலும் இந்த பெண்மணியால் வர்ணிக்கணும் என்றால் 1000 நாவுகள் விடைத்து ஆதிசேடனால் கூட வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். ஒருமுறை எப்படி வர்ணிக்கலாம் இந்த பெண்மணியாலை? வச்சிருந்து கேட்கலையே. சார்பை இது வேற ஒண்ணும் இல்ல. சொல்லிட்டு இருக்கல. சார்பை வைங்க, வேற ஒண்ணும் இல்ல. பேசுறதா சவுண்ட் வராது. சார்பை வைங்க, வேற ஒண்ணும். சார்பை வச்சுடுங்க, அதை பேசலாமே. என்ன ரேத்துனே எல்லாமே என்ன மாலை நிமித்து கௌரவப்படுத்தி அன்பளி வழங்கி பெருமைப்படுத்தி இந்த நாடகத்துடைய பிரார்த்தனைதாரர்கள் மரியாதைக்குரிய முருகேசன் அண்ணார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பெருமாள் அண்ணன் அவர்களுக்கும் என் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்து வணக்கத்தினை மனதாறு உரித்தாக்கி கொண்டு கலைப்பணியினை தொடரலாம். நன்றி, வணக்கம். காளிதாசன் பாடினார் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே. காளிதாசன் பாடினார் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே. துளி ஏந்திடும் பைகிழி, துளி ஏந்திடும் பைகிழி. நீ இல்லையே நான் இல்லையே ஊழல் ஏன் கூடும் நேரம், நீளமான ஓடையில் நீந்து என்ற வெண்ணிலா. நானும் நீயும் நாளை நான் மாலை சூடலாம், வானம் பூமியாவுமே வாழ்த்து பாடலாம். விழியில் ஏ கோபமோ விரதமோ தாபமோ, விழியில் ஏ கோபமோ விரதமோ தாபமோ. ஸ்ரீதேவியே என்னாவியே இங்கே நீ அங்கே நானா, நீளமான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி. இந்த பெண்மணியால் வர்ணித்தாலும் கூட மேன்மேலும் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். இது சரி, அந்த அடிப்படையில் அதான் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கே. ஆனால் அது சரி, இது குரல் வளம் அறிந்து செயல்படுகிறீர்கள், நன்றி. ஆக என்னுடைய சூழல் அறிந்து ஏன் அந்த கோமாளி செயல்பட மாற்றாருன்னு கேட்கிறேன். சாமி ஜாருங்க, இதே பேசிக்க கூடாது. நான் என்ன கேட்கிறேன், விஸ்வாமித்திரர் மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு கதை தொட்டு பேசினா நீங்க கோவப்படுற நியாயம் தான். கதையின் சாராம்சமே இதுதான். இப்ப நான் அடுத்த சமர சந்திக்க போறேன்னா அவன் என்னதான் பண்ண முடியும்? சோ போடணும், ஒரு வார்த்தை அதுக்கு வாய்ப்பு இல்ல. கதை சம்பளம் வாங்குறாருல, கதை எடுத்து தானே வாங்குறாரு. வாங்கினா போடணும் கிடையாது சாமி. சம்பளம் வாங்கினால தான் போட மாட்டேங்கிறான். சம்பளம் வாங்குறதுனால போட மாட்டாரா? எல்லாம் தெரியும்ல. ஒருவேளை இந்த கதா நம்ம என்ன வேலைக்கு இருக்கோமோ அந்த வேலையும் சரியா பார்க்கணும். இப்ப நான் நாரதர், எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? என்ன வேலை? எம்பெருமான் முருகப்பெருமான் போய் முருகா நான் வள்ளியை தான் முருகா பார்த்துருக்கேன், நீ வேடனா போய் திருமணம் பண்ணுங்க என்று சொல்வதுதான் என்னோட வேலை. நான் பார்க்கறேன்ல, அது மாதிரி இந்த நாடகத்துல இந்த பப்புனுக்கு என்ன வேலை தெரியுமாங்க? என்ன வேலை?
எங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல நான் யதார்த்தமா கேக்குறேன். வருவாரு. ஒரு நாடகத்துல எதுக்கு பப்புனு? நோட்டீஸ் படிப்பாரு, கதையை சொல்லுவாரு, கதை நடத்துவாரு, எல்லாமே அவருக்கு தெரியும். நோட்டீஸ் வாசிப்பாரு, காமெடி சிரிக்க வைப்பாரு, சிந்திக்க வைப்பாரு, பொம்பளை வேஷம் போடுவாரு. அதான் ஒரு வேலை. இதெல்லாம் எல்லா நாடகத்துல எல்லா பப்புனும் பண்ணலாம். நான் கேட்பது இந்த கதையில எதுக்கு இந்த பப்புன்னு கேக்குறேன். பப்புனு எதுக்கு தான் என்ன கேக்குறீங்களா? சொல்லிட்டோம்ல, எதுக்கு நீங்களே சொல்லுங்களேன். நான் சொல்லவா? எதுக்கு தெரியுமா அந்த நாடகத்துக்கு பப்புனு? நாரதருக்கு சந்தனத்தை தப்பதற்காக. எது? நாரதருக்கு வீணையை கட்டுவதற்காக, நாரதருக்கு வேர்த்தால் முகத்தை துடைப்பதற்காக. இன்னொரு மிக முக்கியமான வேலை. நாங்கெல்லாம் வெளியே திரும்ப போனோம்னா குண்டிய கழுவணுமா? அப்படி இல்ல, அதான் கேக்குற. அப்படி கரெக்டா தெரிஞ்சிருக்க உனக்கு. வாளியில தண்ணி கொண்டாந்து கொடுக்க, இது மாதிரி எடுபடி வேலைக்கு தான் இந்த நாடகத்துல பப்புனு. நீ என்னமோ அந்த நாடகத்துக்கு கதாநாயக மாதிரி நீ மாட்டிக்கிட்டியப்ப அவ்வளவு கோபத்துல கொப்பளித்து கொண்டிருக்கிறேன். என் தம்பி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறியா? ஆமா, வேற அசிங்கப்படுத்துறாங்க. சிங்கத்தை சீட்டிட்டியே. ஏன் சிங்கம் என்ன செய்யும்? கோயில இருக்கு, வரப்போது வெளியில கடிச்சு கொத்தறிடுமா? இப்போ ஒரு பாடு பாரு மரியாதையாக. இந்த பாடல் முடிவுக்குள்ளாவது அவர் ஆனர் ஷோ போடுவாரா என்று நம்பி சற்று பழமைகளை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாத எழுது காண உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து காது கேட்டது. கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அது இரண்டு ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனைக்கோடு அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோரும் தாழ்ந்தோரும் உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் இரவான போல. அந்த நிலவை போல தேடு வந்தே நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவான போல. அந்த நிலவை போல தேய்ந்து விட்டு நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதால் இல்வாழ்வில் நிம்மதி ஏது. கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது. கருடா சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஆக காலதாமதம் காரியத்துக்கு கேடு. காலம் இருந்து நடவாத வாழ்க்கை சுத்தமா அவுட்ரு போயிருச்சு. நல்லா தானே இருந்துச்சு. இன்னொரு பாக்ஸ்ல மட்டும் ஏத்திக்கிறேங்க. ஹலோ ஹலோ என்ன சொல்றமா நல்லா இருந்துச்சுண்ணே. ஹலோ கொஞ்சம் ஒரு பாயிண்ட். ஆக மனத்திற்கது மங்கை இவள் யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள்? சுந்தரமி எத்தி ததமும் ஒன்றிரண்ட உலகுக்கு ஏழ்வந்தாள். அந்தரமிருந்து தேவர் சுந்தரம் உள்ளக்கி வந்த தேவர் துணிவி முழங்கி வந்த திரள்வனுக்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரமி எத்தி ததமும் ஒன்றிரண்ட மங்கை இந்த உலகிற்கு வந்தார்.
ஏன் வந்தாள், எதற்காக வந்தாள் என்பதை விடு வருகின்றார் ஒரு காவலாளி. பாப்போம். என் பேச்சை மதிக்காத இவ்வளவு ஆணவமும் இவ்வளவு திமிரு கொண்ட ஒரு காவலாளி இப்படி பேசி சமாளிக்க நாங்களும் பாக்குறோம். வரட்டும். யார் என்ன சொல்லல, அவரை சொல்றீங்களா? தான் சொல்றேன். இன்னையதை சொல்றேன். அப்ப கூட என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? வரட்டும், பாத்துக்கிறேன். அவர் காவலாளியா, காவலிலே வாலியா, இல்ல வெறும் காவாலியா? பார்க்கலாம், சந்திக்கலாம். நாராயணா.